கதிரு கோவத்துல வெளியே கிளம்புறாரு. மாரி அவங்க சொந்தக்காரங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கதிரு மாரிக்கு கேக்குற மாதிரி சத்தம் போட்டு சொல்றாரு, விருப்பம் இல்லாட்டி இந்த வீட்ல இருக்க வேண்டான்னு கத்தி சொல்றாரு. மாரி அத கவனிக்கிறாங்க. போன் பேசுறத நிறுத்திடுறாங்க. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் கதிரை கண்டிக்கிறாங்க. வெளியே நின்னு சத்தம் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. கதிரு கேட்காம சத்தம் போட்டு அம்மாச்சிய போ சொல்றாரு. மாரி எல்லாரையும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. ரெண்டு குடும்பமும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. வேலு அவங்க அம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேக்குறாரு. வீட்டுக்கு வர சொல்லி கெஞ்சுறாரு. வடிவு சொல்றாங்க, தம்பிதான் அவங்களோட தப்ப உணர்ந்துட்டாங்கல்ல அத்தை, திரும்பி அந்த மாதிரி தப்பு எதுவும் நடக்காது, வீட்டுக்கு வாங்க அத்தை. வடிவம் அவங்க அத்தைய கூப்பிடுறாங்க. முத்துவேலு நடந்த பிரச்சனைய கவனிக்கிறாரு. கதிரை பாக்குறாரு. முத்துவேலும் கதிரும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. கோமதி கதிரை முறைச்சு பாக்குறாங்க. ராஜியும் கோவத்தோட கதிரை பாக்குறாங்க. வடிவும் மாரியும் அத்தைய கூட்டிட்டு போறாங்க அவங்க வீட்டுக்கு. நாளை சந்திப்போம்.